ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே என சிறப்பிக்கப்படுகின்றாள் ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயரோடே திகழ்ந்தவர் பெரியாழ்வார். விஷ்ணுவை சித்தத்திலே உடையவர். சித்தம்னா ஹிருதயம். ஆக விஷ்ணுவை ஹிருதயத்திலே உடையவர். விஷ்ணுவுக்கு சித்தமாக இருப்பவர். பகவானுடைய கைங்கரியத்திற்கு எப்பொழுதும் சித்தமாக இருப்பவர். அந்த கைங்கரியத்திலேயே பொழுதுபோக்குபவர். ஆகையால் விஷ்ணு சித்தர் என்ற பெருமையோடு திகழ்பவர் பெரியாழ்வார். இப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக திருவதரித்தவள் ஆண்டாள் என்ன விசேஷமானது பேசப்படுகின்றது. ஆண்டாளும் தன்னை அறிவிக்கையில் அணிபுதுவை பைங்கமலத் தண்டறியல் பட்டர்பிரான் கோதை என்று பெரியாழ்வாரை முன்னிட்டு கொண்டே, தன்னுடைய ஆச்சாரியரான பெரியாழ்வாரை முன்னிட்டு கொண்டே அறிவிக்கின்றார். இதனாலே பகவத் பக்தி மட்டுமன்னி பாகவத பக்தியிலே மிகவும் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்ன பேசப்படும் பெருமையை உடையவளாக இருக்கின்றாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட பாகவத பக்தியாலே இந்த மார்கழி நீராட்டம் என்ற பெயரிலே கிருஷ்ணானுபவத்திற்கு புறப்படுகையிலே பகவத் அனுபவத்திற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ அனைவரும் வாருங்கோள், நீராடப் போதுவே போதுமினோ என்று அழைத்தாள். அப்படி அழைக்க பல பேர் இந்த கோஷ்டியிலே வந்து சேர்ந்தார்கள். வராத 10 பேர்கள் இன்னும் பாக்கியுள்ளார்கள். அந்த 10 பேரையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஒரு 100 பேர் இருக்கானா 99 பேர் வந்தாச்சுன்னா இந்த பகவத் அனுபவத்திற்கு இது போதும், ஒருத்தர் வராட்டா என்ன அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. இந்த பாகவதர்கள் சேர்க்கையில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். 100 பேரும் சேர்த்து புறப்பட வேண்டும். ஒருத்தர் குறைந்தால் கூட அந்த அனுபவத்திற்கு சேராது, இனிமை இருக்காது. ஒரு குழந்தை இருக்கின்றது, ஏதோ 100க்கு 99 மதிப்பெண்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிடும். பெற்றோர்கள்ட்ட காமிக்கலாம், அவன் நன்னா சந்தோஷப்படுவா அப்படின்ற எண்ணத்தோடு வந்து காமிக்கும். ஆனால் அதை பார்த்தவுடன் பெற்றோர்களுக்கு அவ்வளவாக சந்தோஷம் ஏற்படாது. ஒரு மதிப்பெண் விட்டு போனதே என்று வருத்தப்பட்டு பேசுவார்கள். அதை போன்றுதான் பாகவத பக்தியிலே நாமும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். 100 பேரில் ஒருத்தர் குறைஞ்சா கூட பகவான் அதிலே திருப்தி பெறாதவனாக இருக்கின்றான். இவர்களோ இப்பொழுது 100க்கு 90 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 10 மதிப்பெண்கள் பாக்கி உள்ளன, எடுக்கவில்லை. இந்த 10 மதிப்பெண்கள் தான் 10 பாகவதோத்தமர்கள். இந்த பாகவதோத்தமர்களை திருப்பள்ளி உணர்த்தி அவர்களின் துணையோடே பகவத் அனுபவம் செய்வதற்கு இவர்கள் புறப்படுகின்றார்கள். அந்த கிரமத்திலே இது முதற்பாட்டாக இருக்கின்றது. அதாவது பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி உணர்த்தும் பாசுர கிரமத்திலே இது முதற்பாட்டாக இருக்கின்றது. திருப்பாவையிலே 6ஆம் பாட்டாக இருக்கின்றது புள்ளும் சிலம்பினகான் என்னும் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ள விளசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாயிழந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் என்னும் முதற்பாட்டானது அமைந்துள்ளது பாகவதோத்தமர்களை துயிலெழுப்புகின்ற படலத்திலே.
புறப்பட்டவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற 10 பேர்களிலே முதலாவதாக ஒருத்தியை எழுப்புவதற்காக அவள் வீட்டின் வாசலிலே சென்று அவளை அழைக்கின்றார்கள், அவளை எழுப்புகின்றார்கள். பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அவளோ கண்ணை திறக்கிறதா இல்லை, பொழுது இன்னும் விடியல, ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார். உடனே இவர்கள் உள்ளும் சிலம்பினகான், பறவைகளும் உணர்ந்து விட்டன, பட்சிகள் எல்லாம் எழுந்து விட்டன, கண் விழித்து விட்டன என்ன பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக பட்சிகள் உணர்ந்ததை தெரிவிக்கின்றார். புள்ளும் சிலம்பினகான் விகுதியாலே தெரிவிக்கின்றார்கள், பறவைகளும் என்று. இப்போ பறவைகளும் எழுந்து விட்டன அப்படின்னா இந்த பறவைகளுக்கு முன்னாடி எழுந்துவா இருக்கணுமே, அது யாருன்னு கேட்கிறார். இதோ நாங்கள் வந்திருக்கோமே, நாங்கள் எழுந்து தானே வந்திருக்கோம், நாங்கள்லாம் கண் விழித்து வந்து விடவில்லையா, பிராமிய முகூர்த்தம், அதற்கு முன்னே நாங்கள் எல்லாம் கண் விழித்து நீராடி விட்டு வந்து விட்டோம், நீதான் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னாலும் அதனை ஏற்காமல் மறுத்து கொண்டு கண்ணையும் திறக்காமல் இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய், உடனே எழுந்து வா என்று எழுப்பினான். நாங்கள்லாம் எழுந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அடையாளம் சொல்வதை என்னால் ஏற்க முடியாது. என்னத்தினாலனா நீங்கள் எல்லாம் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் என்ற வகையைச் சேர்ந்தவர். கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்னே கை கூப்பும், தாமரை கண் என்னே தளரும் இங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் நிறநிலங்கைதொழாவிருக்கும் செங்கையல்வாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயேன்னு தாய்ப்பாசனம் தன்னுடைய மகளின் நிலைமையை அறிவிக்கின்றாள். அந்த தாயானவள் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள். பகல்ல உறக்கம் அறியாள்னு சொன்னா பரவாயில்ல, பகல்ல உறங்க மாட்டா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, கங்குலும் பகலும் கண் உறங்காள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், பகல் மட்டுமல்ல இரவிலும் உறக்கம் என்பதை இவள் அறியாதவள் என்று அறிவிக்கின்றாள் தாயானவள் தன்னுடைய மகளின் நிலையாக. அப்படி கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள்னா பகல் இரவு இந்த 2 பொழுதிலும் கண் உறக்கத்தை அறியாதவள் என்னால் எதனாலே என்னால் கிருஷ்ணானுபவம். ஏற்கனவே பார்த்திருக்கோம் அவதாரிகள். இந்த பகவானுடைய திருக்குணங்களையும் மேன்மைகளையும் அனுசந்தித்தால் அது சில பேரை அப்படி இருக்கின்ற இடத்திலே இருக்க ஒட்டாமல் துடிக்க பண்ணும்னு பார்க்கணும். அப்படி துடிக்க பண்ணும் என்கிற விஷயம்தான் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள். ஆகையால் அந்த கோழ்ச்சியைச் சேர்ந்த நீங்கள் இதோ நாங்கள் எழுந்து வந்து விட்டோம், பொழுது விடிந்து விட்டது என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் உறக்கம் என்பதை அறியாதவர்கள், வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோள் என்று சொல்லுகின்றார். நாங்கள் எழுந்ததையும் ஏற்றுக்க மாட்டேன்ற, பறவைகள் உணர்ந்தது என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் அப்படின்னா இந்த பறவைகள் உணர்ந்ததை எதனால் அவள் பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பறவைகளையும் இவர்கள் பொழுது விடிந்து விட்டது என்ன அப்படி எழுப்பிக் கொண்டு வந்திருப்பார்கள். இவர்கள் போய் வலிய புகுந்து அந்த பறவைகளை உணர்த்தி கொண்டு வந்து புள்ளும் சிலம்பினகான் என்ன பறவைகள் உணர்ந்து விட்டன, பொழுது விடிந்து விட்டன என்று சொல்கின்றார்களோ என்ன சந்தேகப்பட்டு பொழுது விடியவில்லை என்ன இவள் மறுத்து பேசுகின்றான். வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு. புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன்னா பட்சிகளுக்கு தலைவனான கருடாழ்வான். அந்த கருடாழ்வானுக்கும் தலைவனான எம்பெருமான். அவனுடைய சன்னிதானத்திலே திருவாராதனம் நடக்கின்றதே. அந்த திருவாராதனம் நடக்கின்ற விஷயத்தை அறிவிப்பதற்காக சங்கநாதத்தின் துவனி. புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அந்த துவனியும் உன் காதில் விழவில்லையா என்று கேட்கின்றார்கள். புள்ளரையன் கோயில் என்ன சர்வேஸ்வரனே கிருஷ்ணனாக திருவதரித்திருக்கையிலே அங்கு திருவாய்ப்பாடியிலே நாராயணனுக்கு என்று தனியாகவும் ஒரு கோயில் உண்டோ என்ற சந்தேகம் எழும். ஆனால் திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா
ஸ்ரீ ராமபிரான் அவதரித்திருந்த பொழுதும் அங்கே ஸ்ரீ ரங்கநாதர் எழுந்தருளியிருந்தாரே அயோத்தியிலே. அதைப்போல இங்கே திருவாய்ப்பாடியிலும் ஒரு கோயில் உண்டாக குறையில்லை என்று காட்டப்படுகின்றது. ஆக புல்லரையன் கோயில், புல்லரையன் என்று கருடாழ்வானை தெரிவிக்கின்றார்கள். பட்சிகளுக்கெல்லாம் தலைவரான கருடாழ்வான். அதனால் அப்படி புல்லரையன் கோயில்னு கருடாழ்வானை பற்றி இங்கே உரைக்க வேண்டும்னா கருடாழ்வானை கொண்டே எம்பெருமானை நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது, சர்வேஸ்வரனை நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது. அவனே பரதேவதை என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் கருடனை வாகனமாக உடையவன். வேதஸ்வரூபியாக இருப்பவர் கருடாழ்வான். வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என திருவாய்மொழிப்பாசனம் சொல்லப்பட்டதாகையாலே வேதாத்மாவான கருடனை முன்னிட்டு கொண்டு பகவத் விஷயத்திலே எழுகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் என்பதாலேயே புல் அரையன் கோயில் என்று அந்த கருடாழ்வானை முக்கியமாக சொல்லி அவருக்கும் தலைவரான எம்பெருமான் இருக்கின்ற இடத்திலே அவருக்கு திருவாராதனம் நடப்பதை அறிவிக்கும் வண்ணம் சங்கநாதத்தின் துவனியானது ஒலிக்கின்றதே, அது உன்னுடைய காதிலே விழவில்லையா? பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என்ன இன்னொரு அடையாளத்தை தெரிவித்தார். இதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மிகப்பெரிய துவனி, பேரரவம் என்கின்றீர்கள். அது பேரரவமாக இருந்தால் என்னுடைய காதிலும் கேட்டிருக்க வேண்டுமே, என்னுடைய காதில் கேட்கவில்லை, ஆகையால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என மீண்டும் மறுத்து பேசினான். பெரிய சத்தனா அது எல்லாரும் காதலையும் தான் விழும், ஆனால் என் காதில் வேலை, அதனால் அதை கொண்டு பொழுது விடியவில்லை என மறுத்து பேசுகின்றாள். பாகவதோத்தமர்கள்லாம் உங்கள் வீட்டு வாசலில் நின்றுருக்கோம், பொழுது விடிஞ்சுட்டுதான்னு கேட்டேன், அதுக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் தெரிவித்தோம், அது எதையும் ஏற்காமல் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? ஒரு துடிப்பே இல்லாமல் இருக்கே. பிள்ளாய் எழுந்திராய். அவளை பிள்ளாய் என்று விழிக்கின்றார்கள். பிள்ளாய் என்று விழித்ததன் அர்த்தம் என்ன, நோக்கம் என்னன்னா, பகவத் சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷத்துவமே எல்லை நிலம் என்பதை அறியாமல் இருக்கின்ற இவள் பகவத அனுபவம் நிரம்ப பெற்றவள். ஆனால் அந்த பாகவத சேர்த்தி, அந்த பாகவதர்களுடைய சேர்க்கையை அறியாதவளாக இருக்கின்றாள். பாகவதர்களாலேயே நமக்கு பேறு என்பதை அறியாதவளாக இருக்கின்றாள் என்பதாலேயே அந்த அனுபவத்திற்கு புதியவளாக இருக்கின்றாளாகையாலேயே பிள்ளாய் என்று விழித்தவளை எழுப்புகின்றார்கள். பிள்ளாய் எழுந்திராய். என்ன சொல்லி அவள் எழுந்துக்கிறதா இல்லை. அதனால் அப்படி கிருஷ்ணானுபவத்தில் ரொம்ப விருப்பமுடையவள்யா. அப்படி கிருஷ்ணனுக்கு ஆபத்துக்கள்லாம் சொன்னான், இங்கே சடக்கென்று இவள் எழுந்து விடுவாள் என்ன அவன் செய்த லீலைகள். அவனுக்கு ஆபத்திலிருந்து அவன் எப்படி தன்னை காப்பாற்றிக் கொண்டான் என்ற விஷயத்தை அறிவிக்க முற்படுகின்றார்கள். முதல்ல அவனுக்கு ஆபத்தை தெரிவிக்கின்றார்கள். பிள்ளாய் எழுந்திராய், பேய்முலை நஞ்சுண்டு. வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேயலறி மண் சேர நஞ்சமர்முலையூடியிற் செகவுண்டநாதன் என்று திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த பூதனை என்னும் அரக்கி வேஷத்தில் வந்தாளானா இல்லை, வஞ்சனை செய்ய தாயுருவாகி யசோதையைப் போலவே வேடமிட்டு கொண்டு கண்ணனுக்கு விஷப்பாலை கொடுத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று கம்சனால் ஏவப்பட்டு அங்கே வந்திருக்கின்றாள். வந்திருக்கிறது அரக்கி. தன்னை கொல்ல வருவதற்காக அவள் தன்னுடைய முலையிலே விஷத்தை தடவிக்கொண்டு வந்திருக்கின்றாள் என்பதை முக்காலமும் உணர்ந்த சர்வேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணன் அறிந்திருந்தான். இருந்தாலும் அதை உண்ண மறுக்கவில்லை. அவன் என்னன்னா, யார் எத்தை கொடுத்தாலும் அதனை பிரசாதமாகவே உண்டு கழிப்பவன் கண்ணன் எம்பெருமான். அவள் கொடுத்த அந்த விஷப்பாலையும் பிரசாதமாகவே கண்டருளுகின்றான் எம்பெருமான். இப்படி பிரசாதமாக கண்டருளிலே சற்று வேகமாக அதனை கண்டருளினான். அப்படி அவள் விஷப்பாலை அவனுக்கு ஊட்டுகையிலே அவன் நன்கு அப்படி வேகமாக உறிஞ்சி குடித்த அந்த வேகத்தை தாங்க மாட்டாமல் அவள் தானும் தன் உயிரிழந்தாள். தன்னுடைய அந்த ஸ்வரூபமான அரக்கியின் ரூபம் கொண்டு கீழே விழுந்து மாண்டு போனாள் என்று புராண வரலாறு. அப்படி பேய்முலை நஞ்சு உண்டு.
அப்படின்னு சொன்னோன்னே இவ திடுக்கிட்டு எழுந்திருப்பாளான்னு பார்த்தா, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஏதோ பூதனைன்னு ஒத்தி வருந்தா, அவளை கண்ணபிரான் கொன்னுட்டானே, அதனால் அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்னு நிம்மதியாக உறங்க போனான். எழுந்துக்கிறதா இல்லை. அடுத்த சரித்திரத்தை உரைத்தார்கள். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. ஒரு சக்கரத்தின் வடிவிலே வந்த அசுரன் கண்ணனை கொல்ல வந்தான் அப்படின்னு சொன்ன உன்னையாவது இவ திடுக்கிட்டு எழுந்திருப்பாளாம். பார்த்தா காலோச்சி தெரியுமே, தன்னுடைய திருவடிகளாலே எட்டி உதைத்து அந்த அசுரனையும் கொன்று விட்டான் கண்ணபிரான். அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை என்று மீண்டும் நிம்மதியாக உறங்கச் சென்றான். அற்புதமான வியாக்கியானங்கள். பேய்முலை நஞ்சு உண்டு என்று அந்த உண்டு என்ற சொல்லாலே பகவான் எல்லாவற்றையும் பிரசாதமாகவே ஏற்றுக்கொள்ளுகின்றான். இன்னார் இணையார் என்ற பாரபட்சமின்றி யார் எத்தை சமர்ப்பித்தாலும் அதை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான் எம்பெருமான். பேய்முலை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அவருடைய போதனை என்னும் அரக்கியையோ சகடாசுரன் என்னும் அந்த அசுரனையோ அழித்ததில் கண்ணபிரானும் அவர்களை கொன்றே தீர்க்க வேண்டும் என்ற சபதத்தோடு அவர்களை கொல்லவில்லையாம், தன்னுடைய லீலைகளாலேயே அவர்களை முடித்தான். அப்படின்னா பாலதான் அருந்தினான், வேகமாக அருந்தினான். அந்த வேகம் அவளுக்கு தாங்கல, அவ இறந்து போய்விட்டான். அடுத்து அந்த சகடாசுரன் வருகின்ற சமயத்திலே கண்ணனுக்கு பசி எடுத்தது. அந்த பசியாலே கண்ணன் தன்னுடைய கைகளையும் கால்களையும் வேகமாக அசைத்தான். அப்படி அவன் கால்களை வேகமாக அசைக்கையிலே அந்த சமயம் பார்த்து சக்கரம் வந்து இவனுடைய திருவடிகளிலே பட இவனுடைய திருவடி ஸ்பர்சம் அந்த வேகத்தை தாங்க மாட்டாமல் அந்த சகடாசுரன் மாண்டு போனான். கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இதெல்லாம் லீலைகளாக இருக்கின்றதை ஒழிய கண்ணன் இவர்களை கொல்வதற்காக அப்படி செய்தான் என்று எங்குமே காட்டப்படவில்லை. தனக்கு வந்த பேராபத்துக்களிலெல்லாம் கண்ணன் தன்னை மீட்டு கொண்டு விட்டான் என்பதாலேயே இவள் இன்னும் அப்படி துடிப்போட கண்ணனுக்கு ஆபத்தா தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கல. ராமருக்கு ஒரு ஆபத்து, அவர் யுத்த காலத்தில் எல்லா அரக்கர்களையும் எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்றார் என்னை கேட்ட மாத்திரத்திலே அந்த குலசேகர மன்னனானவர் இதோ ராமனுக்கு நான் உதவியாக செல்கின்றேன், நான் மட்டுமல்ல என்னுடைய மந்திரிமார்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்கின்றேன் என்று அந்த அச்சத்தோடு துடிப்போடே புறப்பட்டாரே, அதை போல இவள் எங்காவது கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் உடனே எழுந்துடுவாள்னு நினைச்சா அதெல்லாம் அவன் போக்கிண்டாச்சு, ஒன்றும் கவலை இல்லை, அவன் பார்த்துப்பான். சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லைமாலை என்னும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடுகின்ற அந்த துடிப்பை உடைய பெரியாழ்வார். அவனோ சர்வேஸ்வரன், அவனுக்கு யாரால என்ன ஆபத்து வந்துட போகிறது அப்படின்னு ஆறி இருக்காம அந்த சர்வேஸ்வரனுக்கு ஆபத்தா, அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவனுக்கு மங்களாசாசனங்கள் செய்து இந்த ஆபத்துக்களிலிருந்து அவனை ரட்சிக்க வேண்டும் என்ன மங்களாசாசனங்களையே மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதானன்னி புங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் விரான் பெற்றான் பெரியாழ்வார் என்ற பெருமையை உடைய அவருக்கு திருக்குமாரத்தி ஆயிற்றே இவள். இவாளுக்கெல்லாம் இருக்கிற துடிப்பு அவளுக்கு இல்லை. எந்த ஆபத்து வந்தான், அவன் சர்வேஸ்வரன், உனக்கு ஒன்றும் ஆபத்து வராது என்று நிம்மதியாக ஆறியிருக்கின்றான், எழுந்து வரவில்லை. வேற ஏதாவது அடையாளம்? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாயின்னு கடைசியாக ஒரு அடையாளம் சொல்லுகின்றார்கள். வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்து என்ன ஸ்ரீராப்தினானுடைய பெருமையானது பேசப்படுகின்றது. ஸ்ரீராப்திநாதனை பற்றி உரைக்கையிலே அந்த திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்து அருளுகின்ற வைபவத்தை உரைக்கையிலே இப்படிப்பட்ட க்ஷீராப்திநாதனாக இருப்பதன்னோ அவதாரங்களுக்கெல்லாம் அடிக்கிழங்காக இருக்கின்றது, விதியாக இருக்கின்றது. ஆகையால் அவதாரங்களுக்கு வித்தாக இருப்பதாலேயே திருப்பார்கடலிலே இருக்கின்ற எம்பெருமான் க்ஷீராப்திநாதன் அவனை வெள்ளத்து அரவில், அரவுகின்றால் ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மீது அந்த ஆதிசேஷனையை படுக்கையாக கொண்டு திருக்கண் வளர்ந்தருளுகின்றானே வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அப்படிப்பட்ட எம்பெருமானை தங்களுடைய உள்ளத்திலே வைத்து பூஜிப்பவர்கள் முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள்னா பகவானுடைய திருக்குணங்களை எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டு அந்த தியானத்திலே இருப்பவர்கள் முனிவர்களும். யோகிகள் என்றால் பகவானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர்கள்.
அப்படிப்பட்டவர்களெல்லாம் வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம். இப்படி மெதுவா அவர்களெல்லாம் திருப்பள்ளி உணர்வார்கள். அதனால ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கின்றான். சடக்கன இழந்தால் அவன் அதிர்ந்து போவான். அவன் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் எப்படியும் அப்படியும் கலையும். ஆகையால் அதற்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு, அவனுக்கும் எந்த கலக்கமும் இல்லாதபடிக்கு இந்த பகவத் பிரீத்தி காமர்கள் எல்லாம் படுக்கையிலிருந்து உணர்கையிலே மிகவும் மெதுவாக எழுந்திருப்பார்களாம். மெதுவாக எழுந்திருக்கையிலே ஹரி 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 ஹரிஹி 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 என்று 7 முறை அவனுடைய ஹரி என்ற திருநாமத்தை உரைத்து கொண்டே உணர்வார்கள். ஹிருதயத்திலே பகவான் இருக்கின்றான் என்னால் அந்த சத்துவகுணமானது அவனை ஆசிரியக்கவர்களிடத்திலே மிகவும் மேலோங்கி இருக்கும். அப்படி இரண்யன் தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் இவன் பகவானை தியானிக்கின்றானே, பகவானையே பெருமையாக பேசுகின்றானே என்ன அவனை கொல்வதற்கும் துணிந்தான். மலையிலிருந்து புரட்டி தள்ளினான். அப்படி தனக்கு ஆபத்து வந்தா பரவாயில்ல, ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் இருக்கின்றானே என்ன அப்படி மலையிலிருந்து தள்ளிய பொழுதும் தன்னுடைய மார்பை பிடித்து கொண்டு உருண்டு விழுந்தானாம் பிரகலாதாழன். உள்ளே எம்பெருமான் இருக்கின்றான். அவனுக்கு எந்த அசைவும் எந்த அதிர்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற பரிவோடே தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு பிரகலாதாழன் உருண்டானான். ஆக வெள்ளத்து அரவில் துயில வந்த வித்தனை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இப்படி அரி என்ற திருநாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டே அவர்கள் உணர்கின்றார்கள். அந்த துவனி உன் காதில் விழவில்லையா என்று கேட்க இவள் தானும் இதோ புறப்பட்டு வந்து விட்டேன் என்று எழுந்து இவர்கள் கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள். அப்படி அவள் வந்து சேர அவளையும் சேர்த்து கொண்டு இவர்கள் அடுத்து உறங்குகின்றாள் ஒருத்தியை எழுப்புவதற்காக அவருடைய வீட்டுக்கு புறப்படுகின்றார்கள். ஹரி என்ற பேரரவம் என்ன உரைக்கின்றார்கள். சர்வ பாபங்களையும் போக்கடிப்பவன் என்பதை உணர்த்தும் வண்ணம் அவனுடைய திருநாமத்தை அனுசந்திக்கை. கத்திரபந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான். கொடிய செயல்களை செய்தவன் சக்திரபந்து. அவன் கூட 3 எழுத்துடைய பேரால் இந்த கோவிந்த நாமத்தை சொல்லி உயர்ந்த கதியை அடைந்தான். அகத்தீய மனம் உடையவர்கள் கூட அந்த திருநாமத்தை சொன்னால், திருநாமத்தை அவர்கள் துளி நினைத்தாலும் அறியானவன் அவர்களுடைய பாபங்களை போக்கடிக்கின்றான். ஆகையால் கத்திரபந்தமன்னே பராங்கதை கண்டு கொண்டான், உயர்ந்த கதியை பெற்றான். தீய மனது உடையவர்கள் கூட திருநாமத்தை சொன்னால் அப்படிப்பட்ட பேறு கிடைக்குமா என்றால், விருப்பமில்லாமல் அக்னியை தொட்டாலும் அது சுடுவதை இயல்பாக கொண்டிருக்கின்றதே, அதுபோன்றே திருநாமமும் அனுசந்திப்பவர்களுக்கு மிக்க வாழ்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது. அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. அப்படின்னா, நீ என் செவியின் வழியே உள் புகுந்தாய், படுக்கையின் கீழே வெள்ளம் புகுந்தாற் போல திருநாமம் செவி வழியே புகுந்து நெஞ்சை குளிரச் செய்தது என்பதாலேயே உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். அற்புதமான ஐத்திக நிர்வாகங்கள் உள்ளும் சிலம்பெனகான். இடத்துல பிள்ளையாழ்வான் என்னும் ஆச்சாரியர் பகவத் சமாசிரயணத்துக்கு அனுகூலமான காலத்தை சுசிப்பிக்கின்ற பட்சிகளின் நாதமல்லது இவ் ஆத்மாவுக்கு உத்தேசியமில்லைன்னு அந்த பட்சிகள் உணர்கின்ற விஷயம். அதுதான் இந்த ஆத்மாவுக்கு கிருஷ்ணானுபவத்தை பகவதனுபவத்தை ஏற்படுத்த வல்லது என்று அதிலே ஆழ்ந்து நிற்பறான். மேற்பட்டு புள்ளும் சிலம்பெனகான் என்ன பறவைகள் உணர்ந்ததை அடையாளமாக தெரிவிக்கின்றாளே ஆண்டாள் என்றார். ஆண்டாள் பிறந்த ஊரில் பட்சிகளுக்குத்தான் உறக்கம் உண்டோ என்று நாலூராச்சான் பிள்ளை என்பவர் ஐதிக நிர்வாகம் அருளிச் செய்கின்றார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று திருக்குறள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை என்று அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று, அப்படி உள்ளோர்களுடைய நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்திலே செய்ய வேண்டிய அந்த நட்பு.
அதனை வலியுறுத்துகின்றார் வள்ளுவப் பெரும். பாகவத சம்பந்தமே பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற பெரியோர்களது தொடர்பே, அந்த சம்பந்தமே பகவத் சம்பந்தத்திற்கு அடிகோலும். பாகவத சேஷத்துவமே பகவத் சேஷத்துவத்திற்கு எல்லை நிலம் என்று ஆண்டாள் திருப்பாவையிலே இந்த பாட்டாலே அறிவிக்கின்றான். இடம்பெற்ற விஷயங்களே பழையிருப்பின் அடையனை சமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரும் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ ஜீய சுவாமி திருவடிகளே சரணம்.